ஹாய் வணக்கம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் மேக்னெட்டிக் நெட் பற்றி பார்க்கலாம். அது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி கிளியரான ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி ஜன்னல்லையும் டோர்லேயும் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று வாங்கியிருக்கோம். நல்லா தான் இருக்கும். இது வந்து அந்த ஜன்னலில் போட்டது. இது பின்னாடி டோரில் போட்டிருக்கேன். இது வந்து பிளெயினாக இருக்கும். இப்போ வாங்கியிருக்கிறது பூ டிசைனில் இருக்கும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. இதில் என்னென்ன பொருள் இருக்குன்றத அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் கிளியராக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறது பெட்டர். இந்த பூ டிசைன் போட்டது தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து மெயின் டோரில் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு அது எப்படி ஃபைனல் லுக் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன பொருள்னா, இதில் வந்து இந்த ஆணி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டோரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த வெல்க்ரோ வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பெல்ட் எதுக்காகன்றதை நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து எப்படி பண்ணலாம், அதாவது எப்படி போடலான்றதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதையும் படித்து பாருங்கள். அப்படி புரியலைன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். டோரில் ஏதாவது ஒட்டியிருந்தால் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. செகண்ட் டைம் வந்து ஷாம்பு போட்டு தொடச்சிருங்க. தேர்ட் டைம் வந்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒட்டும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெல்க்ரோ இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு தடவை அளந்துக்கோங்க எவ்வளோ வேணுன்றதை. அளந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். பின்னாடியே வந்து உங்களுக்கு கம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டணும். வாசக்கல்ல மேலே ஒட்டணும். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒட்டிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சின்ன வெல்க்ரோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒட்ட போகிறோம். இதை வந்து சைடில் 2 பக்கமும் ஒட்ட போகிறோம். இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பெல்ட் வந்து எப்போ நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ கிளியராக போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து அதாவது அந்த வாசக்கல்ல சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து அந்த வெல்க்ரோ மேலேயே பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ மேலேருந்து அந்த நெட்டை அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து அந்த ஒட்டணும் பாருங்கள். இப்போ கிளியராக புரியும். இது நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெல்ட்டுக்கு மேலேயே இந்த வெல்க்ரோவோடு அதோடு ஜாயின் பண்ணி நம்ம ஒட்டிட்டோம்னா ஸ்ட்ராங்காகிடும். இது எதுக்காகன்றதையும் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கீழே வரைக்கும் நல்லா ஒட்டிகிட்டே வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. சைடில் எல்லா பக்கமும் நல்லா கிளியராக நீங்கள் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா எதுவுமே ரிமூவ் ஆகாமல் நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே கிளியராக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெல்ட் எதுக்காகன்றது இதில் பாருங்கள். இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது மேக்னெட்டோட ஒட்டிடும். இதுதான் ஃபைனல் லுக். இந்த பூ டிசைன் வந்து இதில் மெயின் டோரில் போட்டிருக்கோம். பின்னாடி போட்டதெல்லாம் வந்து நார்மலாக ப்ளைனாக போட்டிருந்தோம். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மஸ்கிட்டோ நெட் பற்றி பார்த்தாச்சு இல்லையா, இப்போ இந்த நெட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.